ஆ, வணக்கம். ஃப்ரெண்ட் வர்சஸ் அக்விண்டன்ஸ். ஃப்ரெண்டுங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ண ஆளே இல்லை. ஆனால் ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி தெரில. இந்த அக்விண்டன்ஸுங்கிற வேர்டு வந்து மேபி சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டுனா யார், அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அக்விண்டன்ஸ்னால் யார், அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, நம்ம ப்ராப்பராக தான் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணியிருக்கோமா, இதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டு நம்ம இப்போ பார்த்தோன்னா ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து நம்ம கிளாஸில் இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்க. 50 பேருமே நமக்கு ஃப்ரெண்டு அப்படி தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் அப்படி இல்லை. அடுத்து காலேஜ்லேயும் போனாலும் நம்ம வந்து 50 பேர் நம்ம கிளாஸில் இருக்காங்க, அவங்களும் நமக்கு ஃப்ரெண்டு தான். அடுத்து ஆஃபீஸ் போகிறோம், அங்கேயும் அதே பழக்க தோசத்தில் அங்கேயும் போய் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லிட்டு இருப்போம். சில பேர் கொலிக்குன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ், இப்படி தான் வந்துட்டுருக்கு. இதில் வந்து நம்ம ஃப்ரெண்டோட ரியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்டலாக இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க லைட்டாக இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து ஒரு பொண்ணு நல்லாயிருக்கு, மச்சான் அந்த பொண்ணு சூப்பராக இருக்குடான்னா நம்ம பாட்டுக்கு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு மறந்துட்டு போயிட்டே இருப்போம். அதே நேரத்தில் நம்ம யாராவது ஒருத்தவங்க லைட்டாக தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட போய் சொல்லியிருப்போம், ஒரு ஏதோ ஒரு இதில் ஜாலியில் போய் சொல்லியிருப்போம் நல்லா இருக்குன்னு. அப்புறம் போனதுக்கப்புறம் திருப்பி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், ஐயோ சொல்லிட்டோமே நம்மளை எதாவது நினச்சிப்பாங்களான்னு. இந்த ஃப்ரெண்டுங்கிறவங்க இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி அவங்க வந்து ஜட்ஜ்மெண்டலாக இருக்க மாட்டாங்க. செகண்ட் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து அப்லேயும் இருப்பாங்க, அவங்க டவுன்லேயும் இருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு ஏதாவது நம்ம ஒரு டவுன் ஸ்டேட்டுக்கு போயிட்டோம், அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து அவங்க எமோஷனல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அடுத்து நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக நம்ம டவுனுக்கு போயிட்டோம், அந்த நேரத்தில் நமக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு சப்போர்ட் அவங்களால முடிஞ்சதை வந்து கொடுப்பாங்க. இது ஃபினான்ஷியல் எமோஷனல் இல்லை, அவங்களால அட்லீஸ்ட் இதெல்லாம் கொடுக்க முடியலன்னா நம்ம கூடயாவது அட்லீஸ்ட் நிற்பாங்க, பார்த்துக்கலாம் இது மாதிரி சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. இவங்களாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நமக்கு வந்து அவங்க லைஃப்பில் வந்து நம்மள பற்றி எல்லாமே அவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சிருக்க முடியாது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 90% அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம யார், என்ன, நமக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்கெல்லாம் தான் ஃப்ரெண்டு. இதே நேரத்தில் வந்து அதே மாதிரி நம்ம லைஃப் டிசிஷன்ஸ்லேயும் வந்து ஒரு முக்கியமான டிசிஷன்ஸில் அவங்க இருப்பாங்க. இப்போ நம்ம வேலையை ஸ்விட்ச் பண்ண போகிறேன்னு இருக்கேன், அந்த நேரத்தில் அவங்க வந்து அவங்கள்ட்டையும் ஒரு சஜஷன் நம்ம கேட்டிருப்போம். கல்யாணம் பண்ண போகிறோம், இவங்கள தான் கல்யாணம் பண்ண போகிறோன்னா அந்த நேரத்துலையும் நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சஜஷனாவது அவங்கள்ட்ட கேட்டிருப்போம். இவங்கள தான் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ யார் என்னென்னு ஜட்ஜ்மெண்டலாக இருக்க மாட்டாங்க, நமக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மள வந்து நம்ம ஹாப்பி ஸ்டேட்லேயும் அவங்க இருப்பாங்க, நம்ம கீழே போகும்போதும் அவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம கூட இருந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே அக்விண்டன்ஸ்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து நம்ம லைஃபோடு ட்ராவல் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ எப்படி எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், ஒரு 6 மாதம் ஒரே பஸ்ஸில் போகிறோம். அப்போ அந்த டைமில் வந்து இப்போ யாரோ ஒரு பையன் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இப்போ ஹாய் பாய் சொல்லி ஒரு நார்மலாக ஒரு ஒரு ப்ராப்பர் கனெக்ஷனில் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நம்ம லைஃப்பில் பற்றி எதுவுமே பெருசாக தெரியாது. நம்ம மேபி நம்ம பேர் என்ன, நம்ம எங்கே இப்போ வேலை செய்கிறோம், இதுதான் நமக்கு தெரியுமே ஒழிஞ்சு. ஸோ ஒரு ஹாய் பாய் அந்த லெவலில் இருப்பாங்க. மேபி இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே போய் இன்னும் கொஞ்சம் நம்மளை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சிருக்கலாம். அது மாதிரி நமக்கு ஒரு சர்ஃபேஸ் லெவலில் நம்மளை பற்றி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். இவங்கெல்லாம் தான் அக்விண்டன்ஸ். ஸோ இந்த அக்விண்டன்ஸில் வந்து குட் அக்விண்டன்ஸும் இருக்காங்க, பேட் அக்விண்டன்ஸும் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு குட் அக்விண்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அதே நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த பஸ்ஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, அவர் ஒரு டெவலப்பராக இருக்கார். அவர் வந்து ஏதாவது உங்கள் லைஃப்பை வந்து அவங்க ஏதோ ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க உங்களுக்கு ஏதாவது பண்ணாங்க, இல்லை அட்லீஸ்ட் உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணாமல் இருந்து ஒரு சாதனமாக இருந்தாலே அவங்களே ஒரு குட் அக்விண்டன்ஸ் தான். இதே பேட் அக்விண்டன்ஸ்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல நோன் கனெக்ஷன் இருந்தாலுமே உங்களுக்காக அவங்க எதுவும் ஹாப்பி ஆக மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குன்னா அதுக்கு அவங்க ஹாப்பி ஆக மாட்டாங்க. உங்களை வந்து டீஸ் பண்ணுவாங்க, உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மேபி உங்களுக்கு ஒரு பிடிக்காத கான்வர்சேஷனுக்கு உள்ளே புல் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு ஆக்வர்டு சினாரியோ வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் ஒரு பேட் அக்விண்டன்ஸ், ஒரு கிராப் மென்டாலிட்டி இருக்கும். இது மாதிரி பீப்புளை வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஸோ இது மாதிரி சினாரியோவில் அதே நேரத்தில் இந்த குட் அக்விண்டன்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆகலாம். அதே நேரத்தில் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு டைம் பீரியட் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 இயரோ ஒரு 6 மந்த்ஸோ கொடுத்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் போயிட்டு அவங்கள வந்து நீங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம். ஏன் இந்த 6 மந்த்ஸ் 1 இயருங்கிற பீரியட் எதுக்காகனா, மேபி அவங்க இனிஷியலில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பராக அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் கொஞ்சம் காலம் போக போக இது வந்து எனக்கே நடந்துச்சு. என்னென்னா, ஒருத்தவங்கள வந்து நான் வந்து ஒரு அண்ணன்னு சொல்லியிருந்தேன். எடுத்தவொடனே போனேன், போய் ஓரளவுக்கு ஓகே நல்லா ப்ராப்பராக ஒரு வைப் இருந்தவொடனே அவங்கள்ட்ட ஒரு அண்ணன்னு சொல்லியாச்சு. ஸோ கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் தான் அவங்களோட ரியல் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வெளில வரும்ல. எடுத்தவொடனே நம்மள்ட்ட வந்து எல்லாருமே அவங்களோட ப்ராப்பராக அவங்க எப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ போக போக அவங்க வந்து எனக்கு அந்த
டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு கான்வர்சேஷனு, அதுக்கப்புறம் டீஸ் பண்ணுறது, இது மாதிரிலாம் ஒரு ஒரு கிராப் மென்டாலிட்டியில் இது மாதிரி ஒரு சீப்பாக நடந்துக்கிட்டாங்க. எதுனா அது மேபி அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி நடக்கும்போது அந்த சினாரியோவில் வந்து நம்மளால் அவங்க மரியாதையும் குறைக்க முடியாது. இப்படி அண்ணன்னு சொல்லியிருப்போம், செகண்ட் அடுத்ததுலேருந்து கீழே வாங்க போங்கன்னு அது மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம எப்பொழுதுமே ஒருத்தவங்களில் வந்து நம்ம ஒரு மரியாதை கொடுக்குறோன்னா அது வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு அவங்களுக்குன்னு அந்த பொசிஷனை கொடுக்குறோம். அண்ணன்னு கொடுக்குறோன்னா அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு கொஞ்சம் டைம் ஆகி அதுக்கப்புறம் அவங்கள அண்ணன்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்டுனா அவங்களுக்குன்னு ஒரு கொஞ்சம் டைம் பீரியட் போகட்டும், அதுக்கப்புறம் தான் அவங்கள நீங்கள் ஃப்ரெண்டுன்னு எடுத்துக்கணும். இல்லைன்னா அவங்க தெரிஞ்சவங்க, யாருன்னு கேட்டால் பஸ்மேட்டு, காலேஜ் மேட்டு, ஆஃபீஸ் மேட்டு இப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஃப்ரெண்டுங்கிறதுக்கு ஒரு ஒரு ரியல் வேல்யூ இருக்குது, அதுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. அந்த டைம் ஃப்ரேமெல்லாம் இது பண்ணி இந்த இத்தனை செக்லிஸ்ட்டும் வந்தால் தான் அவங்க ஃப்ரெண்டு. அதுக்காக இதே குட் அக்யூட்டன்ஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகலாம், அதுக்குன்னு கொஞ்சம் டைம் பீரியட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதுலேயே நான் மோஸ்ட்லி யார் ஃப்ரெண்டு, யார் அக்விண்டன்ஸு, ஃப்ரெண்டு நமக்கு வந்து அக்விண்டன்ஸ் ஆகலாமா, ஸோ நம்ம எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஃப்ரெண்டுங்கிறதும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான், அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் பார்த்தோம். ஸோ தேங்க்ஸ். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் நான் மோஸ்ட்லி ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வரலாம் தான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.